கிட்டத்தட்ட மோர் தென் 2 வீக்ஸ் ஆகியும் கரூர்ல என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னும் தமிழ்நாடு பாலிடிக்ஸா ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், ஒருத்தங்க டிஎம்கே, இன்னொருத்தங்க ஏடிஎம்கே. கரெக்டா? சோ ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, ரெண்டு பேரும் இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளில கரூர்ல என்ன நடந்துச்சுங்கிறத குறித்து மாத்தி மாத்தி இவங்க சீஃப் மினிஸ்டர் ஒன்னு சொல்றாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருந்துகிட்டு இல்ல எங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. நடுவுல அவங்க அசெம்பிளில இருந்தே வெளியே வேற வந்துடுறாங்க. மொத்த ஏடிஎம்கே வெளியே வாக் அவுட் வேற பண்றாங்க. கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். டெமோக்ரஸி எல்லாருக்குமே அவங்க ஒபினியனை வாய்ஸ் பண்றதுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு அசெம்பிளில ரெண்டு லீடர்ஸ், ஓகேவா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டது தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரிப்பிள்ஸ் உருவாக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎம்கே சைடுல இருந்து, கவர்மெண்ட் சைடுல இருந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன பேசினாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் எடப்பாடி அவங்க என்ன அதுக்கு கேள்விகள் ரைஸ் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம். சோ டிவிகேவோட ஈவென்ட்ல தான் இந்த கரூர்ல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. சோ அது சம்பந்தமா இவங்க என்ன பேசியிருக்காங்க, யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, யார் அப்போஸ் பண்ணிருப்பாங்க, யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கங்கற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இப்ப டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஒரு சைடு இன்னைக்கு நீங்க எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பாருங்க, இல்ல எந்த நியூஸ் சேனல் போடுங்க, உங்களுக்கு அந்த சேனல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ஆப்போசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு பயஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த பயஸும் இல்லாம இங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா எல்லாரும் என்ன சொல்றாங்கங்கறது ஒரு இடத்துல நான் உருவாக்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதுக்கு 8.42 மில்லியன் பீப்புள் சப்போர்ட் பண்ணி இங்க இத்தனை எம்ஜி ஸ்குவாட் சேர்ந்திருக்கீங்க. Thank you so much for that. நீங்க இந்த ஒரு பயஸ் இல்லாத ஒரு இடத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், 10 நிமிஷத்துல டெய்லி எனக்கு புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear எம்ஜி ஸ்குவாட். Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளில லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஓகேவா, சோ எடப்பாடி அவர்கள் ஒரு மூவ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க கரூர் அசம்பாவிதத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்துகிட்டு முதல்ல நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் ஒத்துக்குறாங்க. சீஃப் மினிஸ்டர் முதல்ல பேசுறாங்க. சீஃப் மினிஸ்டர் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சீஃப் மினிஸ்டர் இதான் நடந்துச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் பிரசன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதுல நிறைய கேள்வி கேட்கறாங்க. ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா டிஸ்கஷன் நடக்குது. இதுதான் இன்னைக்கு அசெம்பிளில நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நாங்க போடக்கூடிய போலீஸை விட அதிகமான போலீஸ் நாங்க போட்டிருந்தோம். நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட்க்கு இருக்கிறத விட நாங்க அதிகமாவே கொடுத்திருந்தோம். 10,000 பேருக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பெர்மிஷன் 3 to 10 அப்படின்னு இருந்திருந்தாலும் பிரஸ் மீட்ல அவங்க கட்சியில இருந்துகிட்டு 12 மணின்னு சொல்லிட்டாங்க. அதனால காலையில இருந்தே கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில விஜயனாவே 8:45க்கு தான் சென்னையில இருந்து கிளம்புறாங்க. 9:45க்கு திருச்சி போறாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் போயிட்டு கரூர் வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. சோ இந்த 12 மணின்னு அவங்க டீம் பப்ளிக்கா பிரஸ் பார்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டு சோஷியல் மீடியா எல்லாம் போட்டு அவங்க 7 மணிக்கு வந்திருக்காங்க. இந்த டயத்துல அங்க கூட்டத்துல யாருக்குமே தண்ணி கொடுக்கப்படவில்லை அண்ட் சாப்பாடு கொடுக்கப்படவில்லை. ரெஸ்ட் ரூம்ஸ் விமனுக்கு கூட அவைலபிளா இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல. இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க. இதான் நடந்துச்சுன்னு சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க. அதுக்கடுத்து ஏடிஎம்கே கேக்குற கேள்வியை நான் சொல்றேன். சோ டிஎம்கே இது ரெண்டு பேர், டிவிகே அசெம்பிளிலே இல்ல, புது கட்சி, அங்க யாருமே டிவிகே ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இல்ல. சோ இட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. சோ இதெல்லாத்தையும் சொல்றாங்க. கூட்டத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் கூட கிடையாது அண்ட் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்ப போலீஸ் நிறுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 30-35 மீட்டருக்கு முன்னாடி அந்த அசம்பாவிதம் நடந்த அந்த இடத்துக்கு ஒரு 30-35 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே போலீஸ் நிறுத்த சொன்னாங்க. பட் அப்ப ஆர்கனைசர்ஸ் நிறுத்தல. அதை மீறி அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அங்கே நின்றுந்தா பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். பட் அந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்க போவோம். இதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுத்த அதே ஸ்பாட்டுக்கு தான் போவோம். கூட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல அவங்க போவோம்னு சொன்னதுனால அவங்க மூவ் ஆகுறப்ப அந்த இடத்துல ஒரு அலை, மனிதர் ஹியூமன் வேவ் மாதிரி கூட்டம் தள்ளுமுள்ளு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மக்களுக்குள்ள பேனிக், பதட்டம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த நேரத்துல தான் ஒரு குரூப் அந்த ஜெனரேட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷெட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஜெனரேட்டர் ஆபரேட்டர் அங்க இருக்கிற பவரை கட் பண்றாங்க. இந்த நேரத்துல தான் ஒவ்வொருத்தங்களா மயங்கி விழுகிறத பார்த்துட்டு போலீஸ் ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் மக்களை காப்பாத்துறதுக்கு தான் அந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஆம்புலன்ஸ் அதுக்கு முன்னாடி வரவில்லை. ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ள வர்றப்போ டிவிகே சைடுல இருந்து சில பேர் அங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் தாக்கி இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப என்னால வீட்ல இருக்க முடியல. அதனால நானே டைரக்டா அன்னைக்கு ராத்திரியே கரூர் போனேன். நிறைய மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. அண்ட் பெஸ்ட் பாசிபிள் சர்வீஸ் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸ் மூலியமாவும் நாங்க கொடுத்தோம். மதுரை, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், புதுக்கோட்டை அப்படின்னு இத்தனை இடங்கள்ல இருந்து நாங்க ஸ்பெஷலா டாக்டர்ஸ், நர்ஸ்னு எல்லாரையுமே கூப்பிட்டு 152 பீப்புள் சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்தோம். ஆல்ரெடி கரூர்ல 200 பெட்ஸ் இருக்குது. அது போக 400 பெட்ஸ் நாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்ஜூர் ஆனவங்க எல்லாத்தையும் எங்களால பாத்துக்க முடியும்.
முடிஞ்சு. திருச்சி திண்டுக்கல் கலெக்டர்ஸ் வந்து அன்னைக்கு நைட்டே அங்க ஹெல்ப் டெஸ்க் போட்டு இமிடியேட்டா எல்லாரையுமே வந்து உடல்கள் வந்து திருப்பி அனுப்புறதுக்கு குழப்பம் அந்த கமோஷனுக்குள்ள நூற்றுக்கணக்கான பேர் உள்ளுக்குள்ள காயப்பட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்கிறப்ப அது எல்லாத்தையும் திண்டுக்கல் அண்ட் திருச்சி கலெக்டர்ஸ் வந்து அங்கேயே ஹெல்ப் டெஸ்க் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இதுவரைக்கும் காயப்பட்டவங்க 100க்கு மேற்பட்டவங்க வந்து அத்தனை பேருமே வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தங்க வந்து இன்னும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல சென்னையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கரூர்ல வந்து தேவையான அளவுக்கு வந்து உடல்களை பதப்படுத்த தேவையான கோல்டு ஸ்டோரேஜ் இல்லங்கிற காரணத்தினால அன்னைக்கு நைட்டே போஸ்ட்மார்ட்டம்ஸ் நடந்துச்சு. 24 டாக்டர்ஸ் வந்து நைட் 1:40 AM இருந்து அடுத்த நாள் வந்து 1:10 PM வரைக்கும் வந்து மத்தியானம் வரைக்கும் வந்து இந்த உடல் கூராய்வு நடந்திருக்குது. 24 டாக்டர்ஸ் இத பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை வைக்கிறாங்க. ஓகேவா? இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பேசுறப்போ ஆப்போசிட்ல இருந்துகிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அவங்கள பேச விட மாட்டேங்கிறாங்க. பேச விடுறப்பமே வந்து டிஎம்கே சைட்ல இருந்து நிறைய எம்எல்ஏஸ் வந்து நடுவுல எந்திரிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அசம்பிளியை விட்டு வெளியே வாக் அவுட் பண்ணிடுறாங்க. சீஃப் மினிஸ்டர் பேசுறப்ப நாங்க டிஸ்டர்ப் பண்ணல, அப்ப நாங்க கேள்வி கேட்கிறப்ப நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இது வந்து நியாயமா இல்ல. அப்புறம் நான் பேசுற பாயிண்ட்டையும் வந்து 2-3 பாயிண்ட் வந்து நீங்க அசம்பிளில இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ இதெல்லாத்தையும் நான் பேசணும் அப்படின்னா வெளியே போய் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுறாங்க. அவங்களும் வந்து ஒரு 14 பாயிண்ட், ஸோ சிஎம் பேசின ஒரு 17 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு 14 பாயிண்ட் பேசியிருக்காங்க. பிரஸ் மீட்ல வந்து அவங்க பேசினதை நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் வந்து இந்த மாதிரி கரூர் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அப்போசிஷன் லீடரா நான் கூப்பிட்டேன். சிஎம் வந்து முதல்ல பேசுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன் வந்து முதல்லயே பேசணும்? ஏன் அந்த பதட்டம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது? ஜெனரலா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னா டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சிஎம் பதில் சொல்வாங்க. இதுல முன்னாடியே சிஎம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட் முடியறப்ப சொன்னாங்க. ஸ்டார்டிங்லயும் வந்து அவங்களே முதல்ல பேசினாங்க, நாங்க வெயிட் பண்ணோம், பட் ஏன் சிஎம்க்கு அந்த பதட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன போறாங்கன்னா, நான் உள்ளுக்குள்ள பேசின சில விஷயங்களை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதனால நான் வெளியே வந்து மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு பிரஸ்ஸை பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னைக்கு கரூர் அசம்பாவிதத்தை அன்னைக்கு வந்து 10 நிமிஷம் விஜய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சப்பல் வந்து பறந்து வருது. இப்போ இது வந்து எப்படி அந்த சப்பல் பறந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து யாரும் இன்னும் பதில் சொல்லல. எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள சப்பல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, 40 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம், சரியான செக்யூரிட்டி வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்திருந்தா. பட் அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு விதமா செக்யூரிட்டி போலீஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்னா வேற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 40 பேர் இறந்ததையுமே இவங்க சரியான செக்யூரிட்டி கொடுத்திருந்தா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மேக் பண்றாங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி வந்து விஜய் அண்ணா வந்து ஒரு 4 பிளேசஸ் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்க்கும் சரி இன்டெலிஜென்ஸ்க்கும் சரி எவ்வளவு பேர் கூட்டத்தில் வருவாங்கன்னு தெரியும். அப்போ அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து இது நடக்குது? அப்போ தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க, தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. அவங்க 10,000 பேர் கொடுத்தது ஒன்னு இருந்தாலும் அவங்க எங்க போறாங்க, எவ்வளவு கூட்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 500 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அங்க 500 பேர் இருந்த மாதிரி தெரியல. டிவில நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. பட் அங்க 500 பேர் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் வந்து ஏடிஜிபி வந்து பிரஸ் மீட்ல 500ங்கறாங்க. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து 660ங்கறாங்க. அப்போ அதுலயே வந்து நம்பர்ஸ் மாறுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, 24/1/2025 இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நாங்க வந்து அதே இடத்துல வந்து பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால அந்த இடத்துக்குள்ள இந்த கூட்டத்தை சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்ப அதே இடத்துல எதுக்கு டிவிகேக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்தை அவங்க கொடுத்ததுக்கு இன்டென்ஷனே வந்து ஒரு பிரச்சனை வரணுங்கிறது தானே மக்கள் நினைக்கிறாங்க, நாங்களும் அதை தான் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து அவசரமா ஒரு சிங்கிள் ஜட்ஜை வச்சு வந்து ஒரு பேனல் போடணும், ஏன் அவ்வளவு அவசரமா பண்ணணும், அடுத்த நாளே எப்படி அவங்க வருவாங்க, 3 டேபிள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 39 போஸ்ட்மார்ட்டம்ஸ் வந்து எப்படி அந்த 3 டேபிள்ல பண்ணி முடிக்க முடியும்? அதுக்கு தேவையான லைட் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். எப்படி வந்து அந்த ஒரு நாள் ராத்திரியில வந்து அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு? அண்ட் இதுக்கு முன்னாடி கிட்னி கேஸா இருக்கட்டும், அந்த கிட்னி வந்து டிஎம்கே ரிலேட்டடான ஒரு எம்எல்ஏ ஓட பையனோ சம்திங் அந்த மாதிரி வந்து டிஎம்கே ரிலேட்டடான ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கிட்னி திருட்டுன்னு ஒரு கேஸ் இருக்குது தமிழ்நாட்டுல. சோ அந்த கேஸுக்கு வந்து இந்த எமர்ஜென்சியை காமிக்கல. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சென்னையில இறந்தாங்க, அதுக்கு இந்த எமர்ஜென்சியை காமிக்கல, அர்ஜென்சியை காமிக்கல. அதே மாதிரி வந்து கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்து போனாங்க, அதுக்கு இந்த அர்ஜென்சியை காமிக்கல. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு அர்ஜென்சியை காமிக்கிறாங்க? கரூர் மாவட்ட நான் அங்க போயிருந்தேன், இபிஎஸ் அவங்க போயிருந்தாங்களா? அவங்க போயிருந்தப்போ கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பேர் போட்ட ஆம்புலன்சஸ் வந்து உடல்களை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்குது. திமுகவோட மருத்துவ அணி வந்து ஏன் அங்க கொடுத்துட்டு இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட ஆம்புலன்ஸே இல்லையா? அப்போ இந்த இடத்துல அரசியல் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சைடுல இருந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த சரமாரியா கேள்விகள் வச்சிருக்காங்க. சிஎம் வந்து ஆன்சர் உள்ளுக்குள்ள அசம்பிளில பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு
இன்னைக்கு 2 பேரும் மேஜரா பேசின விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசினதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி டிபேட் போயிருக்குது. அது வந்து இன்னும் நம்ம டீடைலா பார்த்தா தெரியும். இப்போதைக்கு 2 பேரும் மெயினா பேசினது என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ இதுதான் வந்து 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துட்டு இருக்குது. முதல்ல இருந்தே டிஎம்கே வந்து இது முழுக்க முழுக்க டிவிகே ஓட பிரச்சனை. அவங்க வந்து தப்பான டைம் சொல்லியிருக்காங்க. அவங்க லேட்டா வந்திருக்காங்க. இதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறது கவர்மெண்ட் அண்ட் டிஎம்கே ஓட ஸ்டாண்டா இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்துல அப்போசிஷன் அண்ட் டிவிகே, சோ ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிவிகேவா இருக்கட்டும், எங்களுக்கு இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குங்கிறது தான் வந்து ஏடிஎம்கே அண்ட் டிவிகே ஓட ஸ்டாண்டா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துட்டு இருக்குது. சோ இதுதான் இப்போ ஓவராலா நடந்திருக்கிறது. எனக்கு வந்து என்னன்னா, நான் சொல்றேன்ல, நீங்க வந்து சும்மா நான் எந்த கம்பெனியும் நேம் பண்ண விரும்பல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனல் எடுத்து போட்டு பாருங்களேன். இதுல ஒன்னு இபிஎஸ் பேசினது மட்டும் போடுவாங்க, இல்ல சிஎம் ஸ்டாலின் பேசினது மட்டும் போடுவாங்க. 2 பேரும் பேசினது என்னன்னு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. சோ ஆக்சுவலா 2 பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு இடத்துல கிரியேட் பண்ணணும்னு நினைச்சதுனால தான் இந்த வீடியோ நான் உருவாக்குனேன். அண்ட் இபிஎஸ் அவங்க எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சிஎம் சொல்றாங்க, அதிமுக வந்து பேசினதை பார்த்தா அவங்க கட்சியில யாராவது இறந்தா கூட இவ்வளவு பேசியிருப்பாங்களான்னு தெரியல. அவங்க இவ்வளோ பேசுறத பார்த்தா வந்து இவங்க ஒரு கூட்டணிக்கு தான் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளவு பெரிய மெகா கூட்டணி கூப்பிட்டு வந்தாலும் எந்த பலனும் தராது. பேசிக்கா டிஎம்கே தான் மறுபடியும் ஜெயிக்கும். டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ் அமைஞ்சாலும் டிவிகே தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ள சொல்றாங்க. அண்ட் ஒரு சிங்கிள் பர்சன் ஜட்ஜ் கொண்ட அருணா ஜெகதீசன் அவர்கள் கமிட்டி வச்சதுக்கு அப்புறம் எதனால போலீஸ் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு வந்து இபிஎஸ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் டயத்துல நீங்களும் அதே மாதிரி ஒரு கமிஷன் போட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்களே பிரஸ் பார்த்தும் பேசுனீங்க, அதே மாதிரி தான் நாங்க எங்க சைடு இருக்கிறத கிளாரிஃபை பண்றோங்கிற ஒரு டோன்ல சீஃப் மினிஸ்டர் அதுக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க. சோ பேசிக்கா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட முன்பின் வந்து 2 சைடுமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே பேசியிருக்காங்க. அதுல ஓவரால் கிரக்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து மெயின் ஸ்பீச்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்தரா நீங்க பிரேக் டவுன் பண்ணி நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் 2 சைடும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாலும் இதுல ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தான், டெமோக்ரஸி, சுதந்திரம், டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஒரு நல்ல டெமோக்ரஸியோட ஒரு சிம்பல் என்னன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷனும் சரி ரூலர்ஸும் சரி மாத்தி மாத்தி பேசிக்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதில்கள் வந்து 2 பேருமே கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து டெமோக்ரஸி வந்து என்னைக்குமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணும். இப்போ வந்து இவங்க வாக் அவுட் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிறப்ப டிஎம்கே வாக் அவுட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யும், அதெல்லாம் வந்து நம்ம விட்டுறலாம். பட் மெயினா 2 சைடுமே வந்து கேள்விகள் கேட்கப்படுதுங்கிறது வந்து டெமோக்ரஸியோட ஒரு நல்ல சைன். அண்ட் இதுக்கு கேள்விகள் முன்ன பின்ன போனது 2மே வந்து டிவிகே பத்தி. பட் டிவிகே சைடுல இருந்து வந்து யாருமே அங்க அசெம்பிளில இல்ல, அதனால வந்து அவங்களோட பிஓவி வந்து இந்த பாயிண்ட், இந்த ஒரு இஷ்யூல வந்து நமக்கு கிடைக்கல. பட் ஓவரால் இதான் நடந்திருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுல வந்து என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அசெம்பிளில என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நீங்க வந்து யாரோட ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து வேலிடிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காங்க, சிஎம் பேசியிருக்காங்க, எக்ஸ் சிஎம் பேசியிருக்காங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க, நான் அசெம்பிளியை ஃபாலோ பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஓவராலா யாரோட ஸ்பீச் வந்து உங்களோட ஒப்பீனியன்ல கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அசெம்பிளில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா கண்டினியூஸா அந்த பாலிடிக்ஸே பேசிட்டு இருக்கோம்னு யோசிச்சீங்கன்னா பாலிடிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். பிகாஸ் இப்போ வந்து விஜயனா மாதிரி ஒரு ஆள் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள வந்ததுனால தான் நம்ம நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸே பார்க்குறோம். அவங்க கோர்ட்டுக்கு போனதால தான் கோர்ட்டுனா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமாவா இல்லையா? நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் இப்படி ஒரு பர்சன் உள்ளுக்குள்ள வரப்ப அதை சுத்தி நிறைய பேருக்கு அந்த மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்ல சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு டூலா நானும் யூஸ் பண்ணிருக்கேன். நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களையும் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? எனிவே நீங்க இந்த மாதிரி உலகத்துல நடக்குங்கிறத டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா MG Squadல சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.